வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டையை வச்ச ஒரு ரெசிபி தாங்க. முட்டையில எக் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம்ங்க. அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பட்டர் போட்டு வெங்காயம் எல்லாம் வணக்கலாம். இப்போ நாம பட்டர் போட்டுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. பட்டர் உருகிடுச்சுங்க. நம்ம அப்படியே வெங்காயம் போட்டுடலாம். பூண்டும் போட்டுடலாங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. அது கூடவே 2 வரமிளகாய் விதை இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுருங்க. முந்திரி 2 பட்டை 3 லவங்கம் இது போட்டுடலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இது வணங்கிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அடுப்பை வேகமாக வச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து வணக்கிடலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க. தக்காளி வணங்கட்டும். தக்காளி வணங்கிடுச்சுங்க. நாம் இன்னும் மிக்சியில் ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வடச்சட்டி வச்சு பட்டர் போட்டுக்கலாங்க. இப்போ அதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுடலாங்க. இப்போ முட்டையை நம்ம வேக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே பெரட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இது கூடவே பொடுசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன், அது மட்டும் போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் வணக்கினதை போட்டுடலாம்.
கொதி வரட்டுங்க. அப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே வணக்கும் போது போட்டுட்டோம், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கிறங்க. கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எக் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதுக்கு மேலே கசூரி மெத்தியை தூவிடுவோம். இது கூடவே நீங்கள் கொஞ்சம் சுகர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷன் தான். நான் ஒரு பின் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா தயார். நீங்களும் இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.